விநாயகருக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி செல்லும் மக்கள். நாளை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பழங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை மக்கள் வாங்கி செல்கின்றனர். அக்ரஹாரம், சின்னக்கடை வீதி, பட்டைக்கோவில் வீதிகளில் மக்களின் கூட்டம் ஆனது அலைமோதுகிறது. விநாயகர் சதுர்த்தி ஒட்டி சேலம் கடைவீதிகளில் பொருட்களை வாங்க மக்கள் குவிந்துள்ளனர். வாழை மரம், அருகம்புல், எருக்கம்பூ, மாலை உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். விநாயகருக்கு தேவையான அலங்கார பொருட்களை மக்கள் வாங்கி செல்கின்றனர். நாளை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பழங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களையும் மக்கள் வாங்கி செல்கின்றனர். சேலம் கடைவீதியில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அக்ரஹாரம், சின்னக்கடை வீதி, பட்டைக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் கூட்டமானது அலைமோதுகிறது. விநாயகர் சதுர்த்தி ஒட்டி சேலம் கடைவீதிகளில் மக்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. வாழைமரம், அருகம்புல், எருக்கம்பூ போன்ற விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்குவதற்காக மக்களின் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. சேலம் கடைவீதியில் நாளை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பொருட்களை வாங்குவதற்காக மக்களின் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைகிறார். வணக்கம் சிலம்பரசன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நாளை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி சேலம் மாவட்டம் முழுவதும் 2500 விநாயகர் சிலை வைத்து வழிபடுவதற்காக அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதனையொட்டி விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை பொருட்கள், சிலைகள், அதே போன்று எருக்கம்பூ உள்ளிட்ட பூஜை பொருட்களை வாங்குவதற்கு கடைவீதி பகுதியில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு பூஜை பொருட்களான பழங்கள், அதே போன்று வாழை மரங்கள், எருக்கம்பூ உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்குவதற்கான இந்த ஆர்வத்துடன் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். சேலம் அக்ரஹாரம் கடைவீதி, பட்டைக்கோவில், அதே போன்று முதல் அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கடைகளான தற்காலிக கடைகளானது அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக விநாயகர் சிலை போன்ற சிறிய வகையான சிலை முதல் பெரிய வகையான சிலையானது இந்த விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த குடைகள், வண்ண வண்ண குடைகளும் இது போன்று வைக்கப்பட்டுள்ளது. சிறிய சிலைக்கு முதல் பெரிய சிலைக்கு வரை இந்த வண்ண வண்ண குடைகள் பல்வேறு வகையான வடிவங்கள் இந்த குடைகளாக வைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர். அதே போன்று பூஜை பொருட்கள், மாலை, அதே விநாயகர் சிலை வைத்து வழிபடுவதற்கான பழங்கள், பூக்கள் போன்றவற்றையும் தொடர்ந்து இந்த பொருட்கள் வாங்கியுள்ளனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 2500 சிலைகள் வைத்து வழிபடுவதற்கான அனுமதி பெறப்பட்டு சேலம் மாநகர் பகுதியில் மட்டும் 1500 சிலைகளும், அதே போன்று புறநகர் பகுதியில் 1000 சிலைகளும் என 2500 சிலைகள் வைக்கப்பட்டு வழிபடப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் வந்து காவல்துறையினர் சிறப்பாக செய்துள்ளனர். அதே போன்று இப்ப கடைவீதி பகுதிகளிலும் இந்த அதிக அளவிலான கூட்டம் நிறைந்துள்ளதால் இப்பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை பொருட்கள் வாங்குவதற்கான இந்த பொதுமக்கள் அதிக அளவிலான கடைவீதிகள் தற்போது குவிந்துள்ளனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.